நீங்க எந்த ஒரு சீரிஸ் மோட்டோ மொபைல் வச்சிருந்தாலும் சரி உங்களுடைய மொபைல்ல கண்ட்ரோல் சென்டர் இப்படி தான் இருக்கும். ஆனா இதை விட இப்படி நீங்க அட்வான்ஸா மாத்திக்க முடியும். இப்படி பண்றதுனால நம்மளால ஒன் ஹேண்ட்ல ஈஸியா அக்சஸ் பண்ணிக்க முடியுது. பார்க்கறது ரொம்பவே சூப்பராகவும் இருக்கு. இதை நீங்க உங்களுடைய மோட்டோ மொபைலை எப்படி எனேபிள் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க. முடிஞ்ச அந்த வீடியோக்கு லைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய மோட்டோ மொபைல்ல இங்க நீங்க கண்ட்ரோல் சென்டர் பார்க்கும்போது ரொம்பவே நார்மலா தான் இருக்கும். இது நிறைய மொபைல் இப்படி தான் இருக்கு. ஆனா இதை விட இன்னும் அட்வான்ஸா இருக்கிற கண்ட்ரோல் சென்டரை ஈஸியா உங்களோட மொபைல் எனேபிள் பண்ணிக்க முடியும். இதுக்கு உங்களோட மொபைல் செட்டிங்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க. அங்க நமக்கு ஹோம் அண்ட் லாக் ஸ்கிரீன் இருக்கும். அதை டேப் பண்ணிக்கோங்க. அதில் நமக்கு செகண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு, கண்ட்ரோல் சென்டர் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு கிளாசிக் ஸ்டைல் இருந்து நீங்க மாடர்ன் ஸ்டைலுக்கு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ உங்களுடைய மொபைலோட கண்ட்ரோல் சென்டர் செக் பண்ணும்போது பார்க்கறதே ரொம்ப சூப்பரா இருக்கும். இது மோஸ்ட் ஆஃப் ரீசெண்டாக வர எல்லா மொபைலுமே இப்படி தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் இது வந்து ஆப்பிளோட மொபைல் இப்படி தான் இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் மற்ற எல்லா மாடலும் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ மோட்டோலையும் பார்த்தீங்கன்னா இது வந்து எனேபிள் பண்ணிக்க முடியும். உங்களுடைய மொபைலில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கண்ட்ரோல் சென்டர் நீங்க எனேபிள் பண்ணிட்ட அப்புறம் இப்போ ஏதாச்சும் ஒரு ஆப்ல இருந்து நோட்டிஃபிகேஷன் இருக்கு, அதை செக் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த கண்ட்ரோல் சென்டரை நீங்க ரைட் சைடே ஸ்வைப் பண்ணுங்க. இப்போ நம்ம கிட்ட எல்லாம் இருக்கிற ஆப்ஸ்க்கெல்லாம் வந்திருக்கும் நோட்டிஃபிகேஷன். நீங்க ரிப்ளை பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். அதே போல நீங்க நார்மலா வேணும் அப்படின்னா அதை நீங்க ஜஸ்ட் லெஃப்ட் சைடு ஸ்வைப் பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த கண்ட்ரோல் சென்டர் எனேபிள் ஆகிடும். பார்க்கறது சூப்பரா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க.